இந்த வருடங்களை பிறக்கும் பொழுது, வருடங்கள் மாறும் பொழுது ஜோசிகாரங்க எதை வச்சு பலன் சொல்கிறாங்க அப்படின்னா, கிரகங்களை வச்சு பலன் சொல்கிறாங்க. அப்போ இந்த வருடங்களில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்கிறது, அது இவங்களுக்கு என்னென்ன பண்ணும் அப்படிங்கக்கூடிய லாஜிக்கில் சொல்லலாம், கரெக்டு தான். ஆனால் அந்த லக்னத்துக்கோ ராசிக்கோ பலன் சொல்கிறாங்க இல்லைங்களா, ரிஷபராசிக்கு ரிஷபராசி நேயர்களே, மேசராசி நேயர்களே சொல்கிறது அது சரி வராத ஒரு கணிதம். இதை ஜோசிகாரங்கள்ட்ட போயிட்டு, ஏதாச்சும் ஒரு நல்ல ஜோசிகாரர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, சார் தசா புத்தி சரியானதாக இருக்குமா, அல்லது கோச்சார பலன்கள் சரியாக இருக்குமா, எத்தனை % சார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோசிகாரர் என்ன சொல்லுவார்னா 95% தசாபுத்தி, 5% கோச்சாரம், அது செட் ஆகாது சார், அதை நம்பாதீங்கன்னு சொல்லுவார். அப்புறம் ஏன் சார் வாரம் நீங்கள் ராசி பலன்கள் எழுதுறீங்க, ராசி பலன்கிறது கோச்சாரம் தானே, அப்போ வருட பலன்கள் என்பது கோச்சாரம் தானே, அப்போ வருட பலன் இந்த வருடம் சனி எங்கே போகுது, குரு எங்கே போகுது, ராகு எங்கே போகுது, கேது எங்கே போகுதுன்றது கணக்கில் தானே பலன் சொல்கிறீங்க. அப்புறம் 5% மட்டுமே ஒர்க் ஆகக்கூடிய கோச்சார பலனை எதுக்கு சார் நீங்கள் திருப்பி மக்களை சொல்லி ஏமாத்துறீங்கன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும்.